அரங்கன் நகரில் வாழும் அரங்கனே, திரு அரங்கனே, அழகனான உன்னை காண, அழகனான உன்னை மோகினி அவதாரத்தில் காண மோகம் கொண்டு காண வந்தோம் என மோகனனே. கோயிலை அடைந்தவுடனே எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. விழா ஏற்பாடுகள் எல்லாம் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது. துப்புரவு பணியாளர்களும் வெகு நேர்த்தியாக பணி செய்து கொண்டிருந்தனர். ஆங்காங்கே நாங்கள் நடந்து வருவதற்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதை கண்டு வந்து கொண்டிருக்கையிலே கோபுர வாயிலை அடைந்தோம். கோபுர வாயிலை அடைந்தவுடன் தான் தெரிந்தது வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவிற்காக பல மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் வந்த மக்கள் கூட்டம் அலைக்கடல் என மோதி கொண்டிருந்தது. நாம் எங்கு செல்வது என தெரியாமல் தத்தளித்து நின்றோம். உடனே தான் சரி, நாம் வேறு கோபுர வாயிலை சென்று தரிசிக்கலாம் என நெல்லை கோபுர வாயிலை அடைந்த பொழுது எங்களுக்கு உற்சவரான உன்னை காண மோகினி அலங்காரத்தில் உன்னை காண வந்த எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கேட்டு பார்த்தோம். சார், இது என்ன வாசல்? இது வந்து வடக்கு வாசல். வடக்கு வாசல். இது சீக்கிரம் போய் அவரு போலாங்கிறாரு. கொஞ்சம் உற்சவருக்கு தனி வரிசை விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் நிற்கிறோம். தள்ளி போமா. இது வழியா பார்க்க முடியாது. அந்த கேட்ட கூட அடைக்காச்சு. சார் சார் நாளைக்கு உற்சவருக்கு மட்டும் எங்களுக்கு தனி வழி கொஞ்சம் விடுங்க சார். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூலவர் ஏன்னா எல்லாம் ஒன்றா போகிறாங்க.
எங்க எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. எங்க பாருங்க இந்த மாதிரி பேரிகார்டு போட்டு கட்டிட்டாங்க. எதையும் அவுத்து விட முடியாது. அதான் நீ பிளாக் பண்ணி நிற்கிது. எல்லாம் பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் அங்கிருந்து அங்கிருந்து கேட்டு பாரு விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா? நாங்க சும்மா வெளியில உற்சவரை தான் மூலதனில் பிளாக் பண்ண சொல்லி ஒன்லி வெயிட் அவுட்டுங்க. நான் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். இன்னும் சொல்ல முடியாது. அங்கேயும் சொல்ல முடியாது. சாமி பார்க்க முடியாதுமா? யாருமே இல்லை. டெம்பிள் ஓப்பன் கூட சொல்றாங்கம்மா. எங்க போனோம்? அவரு உற்சவரை பார்க்க சாமி பார்க்க முடியல. அவங்கள விடுங்க விடுங்க, பாவம் வயசானவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்க இந்த வருஷம் பார்த்தாங்க. தெரியுது. நம்ம பூரா பேரியர் நடக்குது. போற பக்கமே கிடையாது. எங்க நானே உள்ள போயிட்டு வெளியே தான் வரேன். எங்கேயும் ஜம்ப் ஆக முடியாது. எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மோகினி அலங்காரத்தில் உன்னை காண மோகம் கொண்டு வந்த எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் மனதில் ஒரு நெருடலுடன் நின்று கொண்டிருந்தோம். சரி, நாம் ரெங்கா கோபுரம் வழியாகவே செல்லலாம் என எண்ணி அந்த தருணம் உன்னை காண முடியவில்லையே என நினைத்து அருந்தினோம். சரி, அங்கே போகலாம் என எண்ணிய பொழுது ஒரு மாயக்கண்ணனான உன்னை நீ செய்த மாயம் போலவே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அதிகாரிகள் அந்த வழியாக வரவும் எங்களை விட்டார்கள். இது எங்களுக்கு ஒரு பேரானந்தமாக இருந்தது. மாயக்கண்ணா, உன்னை வேண்டிக் கொண்டே கோயிலின் உள் சென்று விட்டோம். உற்சவரான உன்னை காண சென்ற பொழுதுதான் தெரிந்தது ஒரே வரிசைதான் மூலவருக்கும் என்று. காவலர்களின் நேர்த்தியான கடமையை கண்ட பொழுது சரி சீக்கிரம் முடிந்துவிடும் தரிசனம் என நினைத்து போனால் காவலர்களுக்கு ஒரு வேண்டுகோள். காவலர்கள் மற்றும் கோயில்துறை நிர்வாகிகளுக்கும் வயதானவர்கள் மற்றும் குழந்தை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு தனி வரிசை விட்டால் நன்றாக இருக்கும். மேலும் உற்சவ மூர்த்தியை மட்டும் காண்பவர்களுக்கு ஒரு வரிசை அமைத்தால் கூட்டம் அதிகம் சேராது. இதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூலவரை தரிசிக்க தனி வரிசை, இதற்கு தனி வரிசை என்று ஏற்பாடு செய்யலாம். இப்போ இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா 4000 அப்படின்லாம் டிக்கெட் வரிசை வச்சுருந்தாங்க. 4700 ரூபாய் பொது தரிசனம். இருந்தாலும் காவலர்கள் நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தி எல்லாம் ஒவ்வொருத்தராக போகிற மாதிரி செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீலவண்ண கண்ணா,
உன்னை காண மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் குடும்பத்துடன் வந்தார். பார்க்கடலில் தள்ளி கொண்ட பரந்தாமனை. துண்டு போட்டு போறவர் யாரு? ரவி சார் போனாரு. பச்சை பெருமாள் வைகுண்டத்திலிருந்து வந்து தங்கிய முதல் இடம்தான் ஸ்ரீ திரு அரங்கம். அவர் அடியவர்களுடன் சேர்ந்து தங்கி அவர்களுடைய பாசுரங்களையும் பாமாலைகளையும் பெற்று மகிழ்ந்திருந்த உயிரோட்டமுள்ள இடமும் திருவரங்கமே. அடியார்கள் பாமாலை ஆடிக்கொண்டும் பூமாலையும் கொண்டு வருவதாலே அரங்கனுக்கு மிகவும் பிடித்த இடமாக இது இருக்கின்றது. மாலை மணிவண்ணா, உன் அன்பினால் ஈர்க்கப்பட்டு உள்ளே வந்த பொழுது மூலவருக்கும் உற்சவருக்கும் ஒரே வரிசைதான் என தெரிந்தது. உன்னை காத்திருந்து 2 மணி நேரம் காத்திருந்து மோகனனான உன்னை முத்தங்கி தரிசனத்தில் தரிசித்துவிட்டு மோகினி அலங்காரம் காண மோகம் கொண்டு வந்தோம் என் பரந்தாமா.
நம் பெருமாள் தாயாராய் மாறி தாயாரின் அரவணைப்பை பக்தர்களுக்கு வழங்குவதே இந்த மோகினி அலங்காரத்தின் சிறப்பு. அழகனே, பேரழகனே, மாமாயன் மாதவனே, மாயக்கண்ணனே, கிருஷ்ணனே, கோவிந்தா. நீ எந்த வேடம் அணிந்தாலும் அழகாகத்தான் இருக்கிறாய். என் சின்ன கண்ணா, என் சின்ன கண்ணா, என் கண்ணே, உன் அழகிற்கு இந்த உலகில் ஈடு இணை இல்லை. ஆண் வேடமானாலும் பெண் வேடமானாலும் சரி. கன்னத்தில் ஒரு திருஷ்டி பொட்டு வைக்க வேண்டுமடா என் செல்ல கண்ணே. ஊர்கண்ணே, உண்மையில்தான் கட்டுவிட்டது. உனக்கு சுத்தி போட்டு இரவில் திருஷ்டி பொட்டு வைத்து தூங்க செய்ய வேண்டும் என் செல்லமே. காவலர்கள் எப்பொழுதும் வெகு நேர்த்தியாக அவர்களது கடமையை செய்து கொண்டே இருந்தார்கள். மக்களுக்காக அவர்களை நாம் பாராட்டதான் வேண்டும். மூலவருக்கும் ஒரே வரிசையில் அனுப்பி மக்களை அனுப்பி எந்த இடையூறுமின்றி அவர்களை சாமி தரிசனம் செய்ய வைத்தார்கள். காவலர்களுக்கு எப்பொழுதும் ஒரே எண்ணம் தான், சுவாசத்திலும் கூட மக்களை காக்க வேண்டும் என. நாமும் அவர்களுக்கு ஏதும் இடையூறு தராமல் அவர்கள் சொல்வதை கடைபிடித்து நடந்து கொள்வோமாக. நமக்காக வேலை செய்ய காவலர்கள் உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் வெயில் மழை என பாராமல் குளிரிலும் மக்களுக்கு சேவை செய்தே கொண்டே இருக்கிறார்கள். பல் நெடுங்காலம் நீடூடி வாழ வாழ்த்து அந்த அரங்கனிடம் வேண்டிக் கொள்ளலாம் அனைவருக்காக. காவலர்கள் குடும்பத்துடன் நீடூடி வாழ நம் எம்பெருமானை வேண்டிக் கொள்வோமாக.